பெலுஜிஸ்தான் வழியாக இந்தியாவில் குடியேறியவர்கள் மிகவும் தொன்மையான நாகரிகத்தை ஏற்படுத்தினார்கள். இத கூட பத்தோக்கி தெரியலையா? ஐயே, ஏய் போடா. கிமு 4ஆம் நூற்றாண்டு பெலுஜிஸ்தான் வழியாக இந்தியாவில் குடியேறிய நாகரிகம் உலகத்திலேயே மிகவும் தொன்மையான நாகரிகம். உலகிலேயே மிக தொன்மையான நாகரிகம். பெலுஜிஸ்தான் வழியாக இந்தியாவில் குடியேறிய. ஏன்டி இப்படி படிச்சு எல்லாம் வாந்தி எடுக்குற? எப்படியும் நீ படிச்சு போக மாட்ட. உனக்கு இன்னைக்கு சாப்பாடே கிடையாது. அன்றைய இந்தியாவிற்குள் வந்தவர்கள் சிற்பக்கலையிலும் ஓவியங்களிலும் சிறந்து விளங்கினார்கள். என்னடா அந்த பக்கம் கொண்டு போய் கழுவி விடு, எனக்கு இங்க வேலை இருக்கு. அவ ஓ தங்கச்சி தானடா. சொல்றது இதெல்லாம் பொம்பளைங்க வேலைனே. ஏய் நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். பொம்பளை வேலைன்ற நீ என்ன அவ்வளவு பெரிய ஆம்பளையா? நான் ஆம்பளைதான். பேசாம தூக்கிட்டு போடி. உனக்கு இன்னைக்கு சாப்பாடே கிடையாது. பட்னிதான். பெரிய ஆம்பளை இல்ல, நீயே சமைச்சு சாப்பிடு. அழாதம்மா அழாத, ஒண்ணும் இல்ல. அக்கா பால் ஆத்தி வச்சிருக்கேன், இப்ப கொடுத்துடுறேன். அழாத. எனக்கு ரொம்ப பசிக்குது. ஏதாவது சாப்பிட தடிக்க மாட்டியா? முடியாது, போட. இந்த பாலை குழந்தைய கொடுத்தாதானே அவன் ஸ்கூலுக்கு போவா. அவன் எப்படி போவான் நானும் பாக்குறேன். அவ்வளவுதான். ஏய் குழந்தைக்கு யாச்சு வச்சு பால் என்ன பண்ணிட்டு இருக்க? வச்சிருக்கேன். எப்படி நீ ஸ்கூலுக்கு போவ? நான் இருவாண்டி அந்த குழந்தைய கொடுத்துட்டு போவேன். ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? குழந்தைய யார்கிட்டயும் ஒப்படைக்காம நான் எப்படி போவேன்? இந்த நேரத்துல அவன் இப்படி பண்ணிட்டானே. ஐயோ நேரம் வேற ஆயிட்டு இருக்கே. ஐயோ பாப்பா நில்லுடா. இந்த பிடிச்சுக்கோ. வா வா வா. ஐயோ நேரமாச்சு. என்ன இல்ல? அம்மா அப்பாவை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. அந்த அன்பு பையனும் போக்கு காட்டிட்டு ஓடி போயிட்டான். வீட்டுல வேற யாரும் இல்ல. கொஞ்ச நேரம் குழந்தை பாத்துக்கிறீங்களா? இங்க பாருடி, எவ்வளவு துணி இருக்கு. இதையெல்லாம் துவைச்சு காய வச்சு கவுண்டர் வீட்டுல கொண்டு போய் கொடுக்கணும். இன்னைக்கு எனக்கு கடைசி பரீட்சைக்கா. எழுதலைன்னா இத்தனை நாள் பட்ட கஷ்டமும் வீணா போயிடும். என்னடி பண்ண சொல்ற? ஒரு 2 மணி நேரம் குழந்தைய கொஞ்சம் பாத்துக்கோங்க. நான் பரீட்சைக்கு போயிட்டு வந்துடுறேன். ஐயோ வேலையெல்லாம் நான் முடிக்கலன்னா அம்மா என்னை கொன்னே போட்டுடுவாங்க. ப்ளீஸ்க்கா. சரி நீ வேணா அம்மா கிட்ட சொல்லிப்பாரு. வாங்க செல்லம், வாங்க வாங்க வாங்க. அக்காவை தெரியலையா? சீக்கிரம் வாக்கா. இன்னைக்கு பரீட்சைன்னு அம்மா கிட்ட சொல்லிடாத. பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு படிப்புன்னு அப்புறம் சத்தம் போடுவாங்க. ஊரு உலகத்துல அவங்கவுங்க என்ன படிக்கிறாங்கன்னு அம்மாக்கு தெரியவே தெரியாது. இல்லை
எங்க அப்பா உயிரோட இருந்திருந்தா கூட என்னை படிக்க வச்சிருந்திருப்பாரான்னு தெரியல. நீ கொடுத்து வச்சவ. உன்னை படிக்க வைக்கிறதுக்கு உனக்கு உங்க அப்பா கிடைச்சிருக்கிறாங்க. சீக்கிரம் வாக்கா. வா வா. இரு அம்மா கிட்ட அப்பாவை பார்க்க போறேன்னு மட்டும் சொல்லு. நீ பள்ளிக்கூடத்துக்கு போறதெல்லாம் சொல்லாத, சரியா? சரிக்கா. வா. அம்மா, இளையோட அப்பாவை கூட்டிக்கிட்டு அவங்க அம்மா ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்கம்மா. இவ கஞ்சி எடுத்துட்டு போணுமாமா. கொஞ்ச நேரம் குழந்தைய பாத்துக்க சொல்றா. ஏய், என்னவா அவங்க அப்பனுக்கு? ஏதோ அடிபட்டிருக்காமா. ஆமா, நீ என்னமோ படிச்சுக்கிட்டு இருந்தியே, முடிஞ்சிருச்சா? இன்னைக்கு பரீட்சை எழுதுனா முடிஞ்சிடும். பின்ன ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொன்ன? ஆமா, பரீட்சைக்கு அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு. இல்ல. என்னடி உளற? இதுக்குதான் யார ஏமாத்த பாக்குற? அவ பரீட்சை எழுதுனா என்ன, எழுதாம போனா என்ன? ஏய், நனைஞ்ச துணி காஞ்சாதான் நம்ம வயிறு காயாம இருக்கும். குழந்தைய அவகிட்ட கொடுத்துட்டு போடி. போன்னு சொல்றல்ல. அக்கா, கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடி? ஏண்டி இப்படி பண்ண? உன்னை நீயே காட்டி கொடுத்துட்ட. நீ படிக்கணுங்கிறதுக்காக தானே நான் மெனக்கட்டேன். போடி. சுமதி அக்கா, சுமதி அக்கா. அக்கா இல்லையா? சீக்கிரம் அக்காவை கூப்பிடுங்க. அக்கா கல்யாண வீட்டுக்கு போயிருக்கா. என்ன வேணும்? இங்க வா, உள்ள வா. ஏய் ஏய், எங்க வர்ற? உங்கடி
இருப்பாங்களா? ரமணி அக்கா, யாரு? அக்கா, என்ன? அக்கா, அக்கா, அப்பாவுக்கு திடீர்னு உடம்பு முடியாம போயிடுச்சுக்கா. அம்மா அவரை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. இன்னைக்கு கடைசி பரீட்சைக்கா. நீங்க கொஞ்சம் குழந்தைய பாத்துக்கிட்டீங்கன்னா பரீட்சை முடிஞ்சு அடுத்த நிமிஷம் நான் இங்க வந்துருவேன்க்கா. ஆமாண்டி அம்மா, எனக்கு வேற வேலையே இல்ல. சண்டை கோழி மாதிரி 32 வாட்டி சண்டை போட்டு இப்பதான் குழந்தை அமைதியா இருக்கு. இந்த குழந்தை எப்ப ஆளும் எப்ப நிறுத்துன்னு சொல்ல முடியாது. நீ போமா. ஏய், அங்க பாருடி, குழந்தை எங்க தூக்கிட்டு போறா? ஏய், பரீட்சைக்கு நேரம் ஆயிட்டு இருக்குடி, என்னடி பண்ற? அதானே, பாப்பாவை யார்கிட்டயாவது கொடுத்துட்டு தான் வரணும். ஆள் தேடிட்டு இருக்கேன். ஆள் தேடிட்டு இருக்கியா? அப்பாவை கூட்டிட்டு அம்மா ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. என் தம்பியை முறைச்சிட்டு போயிட்டான். பாப்பாவை பார்த்துக்க யாரும் இல்ல. நேரம் ஆயிட்டு இருக்குடி, நீ என்ன பண்ண போற? பாப்பாவை யார்கிட்டயாவது கொடுத்துட்டு தான் வரணும். நீங்க போங்க, நான் வந்துடுவேன். சரி வா. சரி, சீக்கிரம் வந்து சேருடி. சரி, வந்துடுறேன். இந்தடா, குடி குடி. அவ்வளவுதான்டா, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. குடிச்சிரு. குடி. பறிச்சுட்டு போகணும். என் செல்லம்ல, கொஞ்சம் தூங்குடி. அக்காக்கு பரீட்சைக்கு நேரம் ஆச்சுடி. அக்கா சீக்கிரமா திரும்பி வந்துடுவேன்.